நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிறாரு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2010 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக எடுக்கப்பட்ட ஆப்ரேஷன் எண்டு கேம் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா டேரூட் கட் அப்படின்ற பேரில் ஒரு 2 அசாசியன் டீம் பார்த்தீங்கன்னா அண்டர் கவர்ல வந்துட்டு டாப் சீக்ரெட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 2 டீமுடைய லீடர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் காரணமா கொலை செய்யப்படுறாரு. கரெக்டா அந்த டைம் பார்த்து நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வேலைக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கொலையை யார் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்கன்னா 2010 எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற காரணத்தினால படத்துல வரக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க கேரக்டர்ஸ் வந்து வருவாங்க. இருந்தாலுமே எந்த ஒரு கேரக்டருமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு கனெக்டே ஆகல. படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா படம் வந்துட்டு எதை நோக்கி தாண்டா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஃபைனலா வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலே ஆவரேஜான ஆக்ஷன் காமெடி படமா தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.